அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். பொதுவாக தூங்கும் பொழுது, மூச்சு பயிற்சிகள் செய்யும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுதும் நமக்கு பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக கிடைக்குதுங்க. இந்த செயல்களை நம்ம செய்து முடித்த உடனேயே ஏன் இப்படி கைகளை அப்படி பிரித்து தேய்ச்சி முகத்தை அப்படி தடவி உள்ளங்கைகளை பார்க்க சொல்கிறாங்க. இந்த பயிற்சிகள் செஞ்சாலே உடம்புக்கு அவ்வளவு பிரபஞ்ச சக்தி கிடைக்குதுங்க. குறிப்பாக தியானம் பண்ணும் பொழுதும் மூச்சு பயிற்சிகள் செய்யும் பொழுதும் நமக்கு கிடைக்குதுங்க. இரவு தூங்கும் பொழுதும் நமக்கு இந்த ஆற்றல் கிடைக்குது. அப்போது இந்த ஆற்றல்கள் குறைவினால தான் நமக்கு பல நோய்களும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பல நோய்களும் நமக்கு வருதுங்க. அப்போ இந்த சக்தியை விரயமாக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே உங்கள் கைகளை இப்படி பாருங்கள், இப்படி பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூச்சு பயிற்சி முடித்த உடனே இப்படி கைகளை பிரித்து தேய்ச்சி பாருங்கன்னு சொல்கிறாங்க. தியானம் முடித்த உடனே இது போன்று கைகளை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவி உள்ளங்கைகளை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது 80% 70% பிரபஞ்ச சக்தி, இந்த உயிர் சக்தி கண்களில் தான் சேமித்து வச்சுருக்கோம். இப்படி நம்ம கண்ணை திறந்து இப்படி உள்ளங்கையை பார்க்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த சக்தி ரீசைக்கிளிங் ஆகி அந்த சக்தி விரயத்தை குறைச்சிருதுங்க. அந்த காரணத்தினால தான் நமது முன்னோர்கள் இது போன்ற பழக்க வழக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையை நம்ம உணர்ந்து நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனேயே, மூச்சு பயிற்சிகள் செய்து முடித்த உடனேயே, தியானம் முடித்த உடனேயே நம்ம கைகளை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவி கொஞ்ச நேரம் பாருங்கள். அதன் பிறகு நம்மளுடைய பணிகளை நாம் செய்யலாங்க. நண்பர்களே, மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.